பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இங்க மதுரையில் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லியிருக்கின்றார். யார் துரோகி? திரு ஸ்டாலின் துரோகி. திரு கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோக செயல். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஸ்டாலின் தான் துரோகி. துரோகி என்று அடையாளம் காட்டப்படுகின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு நிறைவு பெற இருக்கின்றது. 2021 இருந்து 2026 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? என்ன பலன் கிடைச்சது? கிடைச்சது திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல? உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு போதைக்கு அடிமையாக்கிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நாம் அழகழகாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகளை சீரழித்தவர். இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாரே திரு ஸ்டாலின் அவர்கள். மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள். பல முறை எடுத்து சொன்னேன், அவர் செவிசாய்க்கவில்லை. தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதைப் பொருள் அதிகமாக விற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். உண்மைதானே? மாணவர்களை, இளைஞர்களை, பொதுமக்களை சீரழித்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? ஆக அவ்வளவு எரிச்சல். 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. வேற என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு? பலமுறை சட்டமன்றத்தில் எச்சரிக்கை விட்டேன். 2 நாளைக்கு முன்பு சட்டமன்ற நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஓடி ஒளிந்து கொண்டார். திறமை, தில்லு, திராணி, தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட முடியாது. சரக்கில்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தலை குனிகின்ற நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. தலை நிமிரல, தலை தொங்கி போச்சு திரு ஸ்டாலின் ஆட்சியில். திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். எவ்வளவு பிரச்சனை நீங்கள் உருவாக்கி தந்தீர்கள், எங்களுடைய அரசுக்கு எவ்வளவு இடையூறு செய்தீர்கள், அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகள் துணை கொண்டு அதை தவிடுபடி ஆக்கி சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் பதவி ஏற்கிட்ட பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. அந்த காலகட்டத்திலும் நிர்வாக திறமையாக மக்களுக்கு தங்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிறகு டெல்டா மாவட்டத்தில் புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு வைத்தது. இன்றைக்கு அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் வேகத்தில் நிவாரண உதவி கொடுத்தோம். அந்த புயலுடைய அடிச்சூடு இல்லாம மக்களுக்கு உதவிகள் செய்தோம்.
பிறகு கொரோனா, அத்தனை பேருக்கு தெரியும். ஒரு வருடம் யாரையும் பார்க்க முடியாத காலம், வீட்டிலே அடைபட்ட காலம், காட்டிலே எளிதாக பரவக்கூடிய கொரோனா வைரஸ். அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமையிலே அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திறமையாக செயல்பட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாம மக்கள் அந்த வைரஸ் பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்து விலையில்லா உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நான் 4 வருடம் 2 மாதத்துல 1 வருஷம் கொரோனா காலமா போயிட்டு ஆட்சி நிர்வாகம் சிறப்பா இருந்தாலும் மக்களுக்கு யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்ப கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விலைவாசி ஏறல, அந்த காலகட்டத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா பேணி காக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்தில் 12 மாதம் ரேஷன் கடையில் விலையில்லா உணவுப் பொருள் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லைங்களா? இப்படி மக்கள் பாதிக்கின்ற பொழுது பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்பிலே அம்மா உணவகம் குறைந்த விலையில் கொடுத்துட்டு இருந்தோம். அதை இலவச விலை இல்லாம கொடுத்தோம். எல்லா அம்மா உணவகத்திலையும் ஏழைகள் வயிறார சுட சுட சுவையான உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயது முதியவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு வீடு தேடி அம்மா உணவகம் சமூக கூடங்களிலே உணவை தயாரித்து வீட்டிலே கொண்டு கொடுத்து காப்பாற்றி மக்களை காப்பாற்றி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். அப்படி ஏதாவது ஒரு செயலையாவது உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சதுங்களா? ஒரே ஒரு செயல், கொள்ளையடிப்பது தான் செயல். எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே இல்ல. டாஸ்மாக் 10 ரூபாய் யாருங்க? பாரு பாலாஜி. எந்த காலத்திலும் மக்கள் மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன, டாஸ்மாக் கடை. அந்த 6000 டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 ஆண்டுல மட்டும் சுமார் 24,000 கோடி டாஸ்மாக் கடையில் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு ஊழலும் செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத மனிதர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. ஆல் பாஸ் போட்டு கொடுத்த எல்லாத்துக்கும் ஆல் பாஸ். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஓராண்டு வீணா போய்விட என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கவலை நீக்கின்ற விதமாக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனிலே தேர்வு நடத்தணும். அவர்களும் அந்த ஆன்லைனிலே தேர்வு எழுதி அவர்களும் தேர்ச்சி பெற்றார்கள். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு தேவையான உதவிகள், மாணவருக்கு தேவையான உதவிகள், இளைஞர்களுக்கு தேவையான உதவிகள், தொழிலாளிக்கு தேவையான உதவிகளை அவ்வப்போது சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்திய காரணத்தினால அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்களால் போற்றப்படுகிறது. 5 வருஷம் இன்றைக்கு முடிய போது, அடுத்த மாசம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க.
அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஏப்ரல் மாதம் தேர்தல் வர இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, இந்த 5 ஆண்டுல பேர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. தினம் ஒரு பேரு, தினம் ஒரு பெயர், போட்டோ ஷூட், பத்திரிகையில் விளம்பரம். இதுதான் ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய நிலைமை. தினம் பத்திரிகையில தினந்தோறும் பத்திரிகையில முழு பக்க விளம்பரம். இன்னைக்கு பாருங்க, எல்லா பத்திரிகையிலும் முழு பக்க விளம்பரம். ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வரி பணம் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க. ஒரு பக்க முழு விளம்பரம் தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும் என்றால் 50 லட்சம் ரூபாய் எங்களுடைய வரி பணம் செலவழிக்க வேண்டும். அப்படி தினந்தோறும் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்த வரி பணம் பூரா விளம்பரத்துக்கு தான் சரியா இருக்கும். நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டத்துக்கு இல்ல. மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்க்கல, ஏழைகள் படுகின்ற துன்பத்தை பார்க்கல. அவருக்கு விளம்பரம் செய்ய வேணும். அதுக்கு மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமா செலவழிக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தேவையா? யாருடைய பணம் இது? ஏழைகளுடைய பணம், மக்களுடைய பணம். நீங்க விளம்பரம் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக தினந்தோறும் முழு பக்கம் விளம்பரம் செய்ய வேணுமா? அப்படின்னா எவ்வளவு பண செலவழிக்கிறீங்க? இந்த பணத்தை ஏழைகளுக்கு உதவுங்க. நிறைய திட்டங்களை கொண்டாங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா இந்த ஆட்சியில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அவருக்கு வேண்டியது விளம்பரம், போலியான விளம்பரம். அது உண்மையா செஞ்சு விளம்பரப்படுத்தினாலும் பரவாயில்ல, எல்லாமே போலி, பொய். இதுதான் இந்த ஆட்சியில பார்க்கப்படுகின்ற நிலைமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அப்புறம் நிறைய திட்டங்களை செஞ்சிட்டார் ஸ்டாலின். அவளுக்கு நினைவே வச்சுக்க முடியலையா? நினைவு இருந்தா தானே வச்சுக்க முடியும். நினைவில்லாத மனிதர், நினைவில்லாத மனிதர் திரு ஸ்டாலின் அவர்கள் நினைவிலேயே வச்சிருக்க முடியலையா? அவ்வளவு திட்டத்தை நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கிட்டாராம். அது உண்மையா? உங்களுக்கு நினைவு இருந்திருந்தால் நேற்றைக்கு முன்தினம் நான் சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது சட்டமன்றத்துக்கு வந்து இன்றைக்கு முதலமைச்சர் என்ற முறையில், பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு முறையாக பதில் சொல்லியிருந்தா சொல்வது நியாயம். ஏன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களே. திரு ஸ்டாலின் அவர்களே, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துக்கிறாங்க. அதிமுகவுக்கு மக்களுடைய பிரச்சனையே ஆணித்தரமா சட்டமன்றத்தில் எடுத்து வைத்த கட்சி அதிமுக கட்சி. அப்புறம் ரெய்டுக்கு பயப்பட மாட்டாராம். ரெய்டுக்கு பயப்படலைன்னா நீ ஏன் பேசுற? நீ ஏன் பயப்படலையே? எதுக்கு காட்டுற? இன்னைக்கு இருட்டில் போகும்போது கத்திக்கிட்டே போவோம். பயந்தாங்கோழி தான் இருட்டில் போகும்போது கத்திட்டு போவாங்க. அப்படி ரெய்டுக்கு பயப்பட மாட்டேன்னா மடியில கனம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கத்தான் செய்யும். திரு ஸ்டாலின் அவர்களே, என் மீது வழக்கு போட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில் 4800 கோடி ஊழல் செய்தார் என்று வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மீதும் உயர்நீதிமன்றத்தில் அதை விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டின் பேரில் உயர்நீதிமன்ற விசாரிக்கப்பட்டது. அப்பொழுது என் மீது வழக்கு போட்ட உங்களுடைய வயதானவர் அவர் திரு RS பாரதி அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார். அவர் என் மீது போட்ட வழக்கை திரும்ப பெறுவதா சொன்னார். இல்ல நான் நடத்துறேன், நான் நீதிமன்றத்தில் நடத்துறேன். இதுவரைக்கும் என்னை பத்தி பேசுனீங்க, மக்களிடத்தில் ஒரு பொய்யான கருத்தை பதிவு வச்சுட்டீங்க. உங்களுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தா சொல்லியிருக்கிறீங்க, பதிவாக இருக்குது. அது அப்படியே ரிக்கார்டில் இருக்கும். அதனால நான் இந்த நீதிமன்றத்தில் என் மீது போடப்பட்ட வழக்கை சந்திக்கிறேன் சொன்னார். நீதியரசர் கேட்டார்,
அந்த வழக்கு போட்டவரே திரும்ப பெறாங்க. ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இதை சொன்னேன். ஏற்கனவே பேசி என் மீது ஒரு அவதூறான செய்தியை பரப்பிட்டாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தால் தான் அந்த களங்கம் போகும் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தன் மீது இருக்கின்ற வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன முதல் ஆள் நீங்க தான் சொன்னார். தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்காங்களா, போய் நீதிமன்றத்தில் சந்தி. நான் நீதிமன்றத்தில் சந்திச்சு நிரபராதி என்று இன்றைக்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் போய் வழக்கு நடத்தி நிரபராதி என்று உங்கள் முன் வந்து நிற்கிறேன். அப்படி நீ செய்ய பார்க்கலாம். துணிச்சு இருந்தா செய். மடியில கனம் இல்லை, எங்களுக்கு வழியில பயம் இல்லை. உனக்கு பயம் வந்துட்டுது. நேற்றைக்கு முன்தினம் ஒரு அமைச்சர் மீது உயர் நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. பயம் ஸ்டாலினுக்கு. அந்த பயத்தில் தான் இன்றைக்கு மதுரையில் உளறிக் கொண்டிருக்கின்றார். தான் என்ன பேசுவதென்றே தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இந்த நிலைக்கு வந்தது பரிதாபமான நிலைக்கு வந்து விட்டார். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு முதல் டாஸ்மாக்ல ஒருத்தர் 453 நாள் பத்திரமா போய் இருந்துட்டு வந்தார். இப்போ இன்னொருத்தர் ஹவாலா மோசடி. நேற்றைக்கு உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு முன்தினம் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்தது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரி யாரு? ஏங்க 3 முறை இடி அவர்கள் சோதனை அடைந்து அதில் கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் இங்க இருக்கிற டிஜிபிக்கு வழக்கு பதிவு செய்யணும்னு அறிக்கை அனுப்புறாங்க. 3 முறை அனுப்பி வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக சார்பா வழக்கு போட்டோம். நீதிமன்றத்தில் வந்தது. நீதிமன்றம் இப்ப ஏன் நீங்க வழக்க பதிவு செய்யல? இந்த அறிக்கையில் பார்க்கின்ற பொழுது குற்றம் நடைபெறுவதற்கான ஆதாரம் இருப்பதாக இன்றைக்கு செய்திகள்லாம் வெளியில் வந்திருக்குது. ஆக இன்றைக்கு நீதிமன்றமே வழக்கு பதிவு செய்ய சொல்லியாச்சு. அதிலிருந்து ஸ்டாலின் பதறி போய் அலறி போய் எதை பேசுவதென்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு முதலமைச்சர். இன்றைக்கு இது என்னென்ன ஊழல்? இன்றைக்கு குடிநீர் வழங்கல் துறை, குடிநீர் வழங்கல் துறை நகர் வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட தான், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்க பணியிடத்திற்கு 30 லட்சம் 35 லட்சம் ஒரு பணியிடத்திற்கு வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நபருக்கு 30 35 லட்சம் வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு தான் முறைகேடா பணி நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதோட அந்த நகர்ப்புற வளர்ச்சி துறையில் பல்வேறு பணிகளுக்கு கமிஷன் வாங்கப்பட்டதாக ஆதாரத்தோடு இன்றைக்கு இடி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்காங்க. வலைதளத்தில் வந்த செய்தி. ஆக இன்றைய தினம் ஊழல் நிறைந்த அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. உண்மைதானே? அதோட ஒரு கேவலமான அரசாங்கம் என்பதற்கு இதுவே உதாரணம். ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு பேணி காக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனா இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்குக்கு டிஜிபியோட நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு டிஜிபிக்கு ஓய்வு பெற வேண்டும் என்றால் அந்த ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே அதில் யாரெல்லாம் தகுதியான டிஜிபி பட்டியல மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அந்த யூபிஎஸ்சி அதில் 3 பேர் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசாங்கம் டிஜிபியை நியமிக்கணும். 6 மாசம் ஆச்சு, போடவே இல்லை. பிறகு அதுக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டாங்க சட்ட ஒழுங்கு. அவருக்கு உடம்பு சரியாத உடல்நிலை சரியாம மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படிப்பட்ட திறமை இல்லாத அரசாங்கம் தேவையா?
ஏங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியாத கையிலாகாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் பேசின பதில் இல்ல, பல பொதுக்கூட்டத்தில் பேசின இதுவரைக்கும் முழுமையான பதில் இல்ல. ஆக நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. அதோட நீங்க 2 வருஷத்துக்கு முன்பு நிதியமைச்சர், அப்போ நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், எல்லா ஆடியோலையும் கேட்டிருப்பீங்க, 30,000 கோடியை கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம திரு சபரீஸ்வர், திரு உதயநிதி அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று எல்லா வலைதளங்களிலும் வந்தது. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்பவே 30,000 கோடினா இப்ப எத்தனாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹவாலா பணம் இங்க இருந்தா மத்திய அரசாங்கம் அந்த பணத்தை கைப்பற்றி விடும் என்று சொல்லி இங்க இருக்கின்ற இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கார். வலைதளத்தில் வந்திருக்குது. அந்த பணம் அனுப்பப்பட்ட தகவல்கள் எல்லாம், செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வலைதளத்தில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சி மீண்டும் வர வேணுமா? வர வேணுங்களா? சத்தமா சொல்லுங்க. இதையெல்லாம் ஆதாரத்தோடு வந்த செய்தி சொல்றோம். இதுதான் எப்படின்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை திருடுவான், நகையை திருடுவான், நம்ம உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி தான். உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுறாங்க. நேற்றைக்கு முன்தினம் நிதியமைச்சர் சொன்னார், வறுமையை ஒழிக்கப்பட்டு விட்டது என்றார். எங்க வறுமையை ஒழிச்சீங்க? வறுமையின் காரணமாக குடும்பம் நடத்த முடியாத இந்த ஆட்சியிலே தன் உடலில் இருக்கின்ற உறுப்பை விற்கக்கூடிய அவல ஆட்சி திமுக ஆட்சி. அது யார் கண்டுபிடிச்சது? திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சது. யாருடைய மருத்துவமனை? எம்எல்ஏ நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில் அங்க இருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தொழிலாளியுடைய கிட்னியை முறைகேடாக எடுத்து வேறொருக்கு பொருத்துவதற்கு அங்கே அந்த ஏழை வறுமை கோட்டில் இருந்த அவருக்கு பணத்தாசை காட்டி இன்றைக்கு அந்த முறைகேடாக அதை கிட்டி எடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? எவ்வளவு கொடுமையானது! வறுமையை ஒழிச்சிட்டாங்களா? வறுமை இருக்கிற காரணத்தினால்தான் அவருடைய கிட்னியை இன்றைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டது. அது மட்டும் இல்ல, வந்திருக்கிற நபர்கள், நம்முடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராவது திமுக மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தா உடல் இருக்கிற உறுப்பெல்லாம் சரியா இருக்குதான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துங்க. ஏன்னா வெளியில் இருந்தா தெரியும், கை கால் எல்லாம் தெரியும், உள்ள இருக்கிற உறுப்பு என்னன்னு தெரியாது. அதையும் திருடி இருப்பாங்க இவர்கள். அதனால் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேணும். நீ எந்த காலத்திலையுமே திமுக கட்சிக்காரன் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. போறீங்க உள்ள இருக்கிற உறுப்பு காணாம போயிடும். அதே போல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, மின் கட்டணம் 67% உயர்ந்து விட்டது. இன்றைக்கு வீட்டு வரி ஒவ்வொரு ஆண்டும் 6% உயர்த்தப்படும். கடைக்கு ஒவ்வொரு வருடம் 6% உயர்வு. கரண்ட் பில், மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் 5% உயர்வு. ஆக இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்ற வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுமா? அதோட இன்றைக்கு மாநகராட்சி, இந்த பகுதி மாநகராட்சி, இந்த மாநகராட்சியில் கட்டணம் நீங்க பாத்தீங்கன்னா வரியில் அதிமுக ஆட்சியில் 1000 சதுரடி கட்டினா 37,800 ரூபா கட்டட கட்டணம் பிளான் அப்ரூவ்டு கட்டினா போதும். திமுக ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா 1,08,000 ரூபாய் கட்ட வேண்டும். 1000 சதுரடிக்கு வீடு கட்டுவதற்கு, கடை கட்டுவதற்கு இன்றைக்கு மாநகராட்சியிலிருந்து அனுமதி பெற வேண்டும் என்றால்
108 கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் கட்டணமா செலுத்த வேணும். இவ்வளவு வரி உயர்த்தி விட்டார்கள் இந்த ஆட்சியிலே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரிசி விலை, நீங்க எல்லாம் நகர்ப்புற மக்கள், இந்த நகர்ப்புற மக்கள் எல்லாமே விலைக்கு வாங்கி தான் உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. அதிமுக ஆட்சியில் 1 கிலோ அரிசி விலை 40 ரூபா, திமுக ஆட்சியில் 1 கிலோ அரிசி 75 ரூபா, 35 ரூபா 1 கிலோவுக்கு ஏறி போச்சு. இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு வீட்டுக்கு 20 கிலோ வாங்கன்னு சொன்னா 700 ரூபா மாசத்துக்கு நம்ம செலவழிக்க வேண்டும். பொன்னி புழுங்கல் அரிசி அதிமுக ஆட்சியில் 42, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 55 ரூபா 1 கிலோ. கடல் எண்ணெய் எல்லா வீட்லையுமே நம்ம எண்ணெய் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு பெரும்பாலும் கடல் எண்ணெய் தான் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். 1 கிலோ 130 ரூபா அதிமுக ஆட்சியில். இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 200 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ 70 ரூபா நாம் அதிகமாக கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டியிருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250 ரூபா, திமுக ஆட்சியில் 500 ரூபா, 100 மடங்கு ஏறி போச்சு. அதோட தூரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபா, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 120 ரூபா. உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79 ரூபா அதிமுக ஆட்சியில், இன்னைக்கு 120 ரூபா. இப்படி உணவுப் பொருட்கள் விலை தாறுமாறா ஏறி போச்சு. இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் முன்வரல. ஏழைகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இந்த விலையை கட்டுப்படுத்த, விலையை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி, நான் முதலமைச்சர் இருந்தோம், அம்மாவுடைய அரசு இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறிக்கிட்ட பொழுது இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதி என்று, விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம். அப்போ எந்த இடத்துல இன்னைக்கு பருப்பு விலை ஏறி போச்சா? எங்க எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறை மூலமாக விற்பனை செஞ்சு விலை ஏற்றத்தை தடுத்தோம். புலி இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தில் விலை ஏறுனா எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் விலை குறைவாக இருக்கிறது அங்க கொள்முதல் செஞ்சுட்டு வந்து இங்க சென்னையிலே கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலையை குறைப்போம். ஆக ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது. உணவுப் பொருள் விலை ஏற்றத்தை அவ்வப்போது தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி எந்த திட்டத்தையாவது இந்த அரசாங்கம் செயல்படுத்தியதா? எதுவுமே இல்லை. தினந்தோறும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவார், அப்படியே ஒரு பேரை வைப்பார், பத்திரிகையில் அழகா விளம்பரம் வரும், போட்டோ ஷூட், அப்படியே வந்து நிற்பார், ஒரு பேட்டி கொடுப்பார், அதற்கு பத்திரிகை ஊடகங்கள் அப்படியே விளம்பரம் கொடுப்பாங்க. அதோட அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு. அதை ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பார், அதுக்கு ஒரு குழு போடுவார், அதோட முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் குழு போடுகிற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். இந்தியாவில் வேற அரசாங்கம் எங்கேயுமே இப்படி குழு போட்டதா வரலாறு கிடையாது. ஏதோ குழு 1 2 போடுவாங்க. ஆனா திமுகவில் எல்லா திட்டத்துக்கும் குழு போட்டு ஒரு தலைவரை போட்டு அதோட அதை முடிச்சிருவாங்க. குழு அரசாங்கம் திமுக அரசாங்கம், குழு அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுமா? அப்புறம் கடை, இந்த 2 நாளைக்கு முந்தி இன்னைக்கு பட்ஜெட் கூட்டம் நடந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க திமுகவில். அந்த இடைக்கால பட்ஜெட்டில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பல கேள்விகளை சட்டமன்றத்தில் கேட்டேன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இப்பொழுது தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 10,99,000 கோடி. 10 லட்சத்தி, நல்லா சத்தமா சொல்லுங்க, தெரிஞ்சுக்க. நீங்க தான் கடனை கட்ட வேணும். ஏதோ நான் பேசுறேன், நீங்க வந்து கூட்டத்தில் நின்றுட்டு போயிரு நினைக்காதீங்க. இந்த கடலை உங்க தலையில தான் வந்து விடியும், மக்கள் தலையில தான் வந்து விடியும். 10,99,000 கோடி கடன் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு இருக்கின்றன. 73 ஆண்டு காலம்
2021 வரை ஆண்ட கட்சிகள் வாங்கிய கடன் 4,85,000 கோடி. 5 வருஷம் தான் திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கினது மட்டுமில்ல, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இவ்வளவு கடன் வாங்கிட்டு இன்றைக்கு பேசிட்டு இருக்கார் ஸ்டாலின். சரி, கடன் வாங்குறீங்க, திட்டத்தை கொண்டாந்தீங்களா? இல்ல. கடன் ஒரு பக்கம் வாங்குறீங்க, திட்டம் எதுவல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட இப்ப திமுக ஆட்சியில் 2020-21 வந்த வருவாயை விட 2024-25 கூடுதலான வருவாய் வந்திருக்குது. அப்போ 1,36,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் கூடுதலா வருமானம் வந்திருக்குது. இன்றைக்கு கூடுதலா வருமானம் வந்தாச்சு. அதிக கடன் வாங்கிட்டீங்க, திட்டம் எங்கும் இல்ல. இதெல்லாம் எங்க போச்சு? திமுக குடும்பத்துக்கு போயிட்டு, எல்லாம் ஹவாலாவில் வெளிநாட்டுக்கு போயிட்டு, ஹவாலா பணம் வெளிநாட்டுக்கு போயிட்டு. திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் மக்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி மலரும். வெளிநாட்டுக்கு சென்ற ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, திமுகனா குடும்பம், குடும்பம்னா திமுக, அப்படித்தானுங்க. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது. ஆனா எந்த கட்சியிலாவது குடும்ப ஆட்சி இருக்குதா? வாரிசு அரசியல் இருக்குதா? நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், திமுக தலைவர். அவருடைய மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் திமுக கட்சியுடைய தலைவர். அதுக்கு பிறகு இப்ப துணை முதலமைச்சராக வந்திருக்கிறார் திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்கள். அவர் என்ன தகுதி இருக்குது? திமுக ஆளே இல்லையா? எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் ஸ்டாலின். எமர்ஜென்சியில, மிசா சட்டத்தில், பள்ளிக்கும் பாம்புக்கும் இடையில எங்களை எல்லாம் சிறையில அடைத்தார் என்று. அப்படி துணை முதலமைச்சர் ஜெயிலுக்கு போனாரா? திமுக எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜெயிலுக்கு போனவங்க? எத்தனை பேர் உழைத்து இருக்கிறாங்க? அவருக்கெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கல. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த எந்தவித உழைப்பும் இல்லாம இன்றைக்கு ஒரே அடையாளம் திரு ஸ்டாலினுடைய மகன், திரு கருணாநிதியுடைய பேரன். அந்த அடையாளத்தில் அந்த கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வந்த திரு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இது வாரிசு அரசியல் நாம ஏற்போமா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஒரு ஜனநாயக அமைப்புள்ள கட்சி. இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், நாட்டு மக்களிடத்திலே நற்பெயரை பெற்றவர்கள், யார் வேணாலும் முதலமைச்சராக வர முடியும். யார் வேணாலும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். மாண்பு அம்மா சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டு தொடரும் என்று சொன்னாங்க. எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கின்ற காரணத்தினால சாதாரண கிளை செயலாளர், நான் கிளை செயலாளராக இருந்தேன். படிப்படியா உயர்ந்து பொதுச் செயலாளர், பிறகு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர். இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. திமுக வர முடியுமா? இங்க தமிழ்நாட்டில் எப்படின்னா, டெல்லியில் வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அங்கேயும் ஆட்சி கதறதுக்கு வர முடியும். திருமதி கனிமொழி அந்த
நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் அந்தமா தான் தலைவர். அங்கேயும் யாரையும் விட மாட்டாங்க. அங்க டிஆர் பாலு பல முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திருமதி கனிமொழிக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல் கட்சி. இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. அந்த பல மாநிலத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். வேற எந்த அரசாங்கமே ஊழலுக்காக கலைக்கப்பட்டதில்லை. திரு கருணாநிதியுடைய கவர்மெண்ட் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்தில் அரிசி பேர ஊழல், வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சர்க்கரை பேர ஊழல். அதுல விசித்திரமா இருந்தது. சிந்திச்சு பாருங்க. வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது நீதிமன்றத்தில் அங்க ஒரு தாக்கல் பண்றாங்க. அப்போ அரசாங்கம் தாக்கல் பண்ணது சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டு தான். சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டுது. சாக்கெல்லாம் அந்த சக்கரை மூட்டை சாக்கு இருக்குது பாத்தீங்களா, கோணி பை, அதெல்லாம் கரையாது அரிச்சிட்டு. எப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்வதென்றால் அது திமுகவுக்கு கை வந்த கலை. இப்படிப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தொடர வேண்டுமா மீண்டும்? அதோட ஸ்டாலின் அடிக்கடி பேசுறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டை அதிக அளவை ஈர்த்திருக்கும் என்று சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஜெர்மன் நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு தொழில் முதலீட்டை ஈர்க்க செல்லுகின்ற பொழுது விமான நிலையத்தில் அந்த செய்தியாளரிடம் பேட்டி கொடுத்தீங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 10,62,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. இதெல்லாம் நிறைவேற்றுகின்ற பொழுது சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் சொல்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்ய சொல்றார். அப்படியே திரு ஸ்டாலின் அவர்களே, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறோம். இந்த அம்பத்தூர் ஆவடியில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? அத்தனையும் பொய். நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். தொழில்துறை அமைச்சரை தொலைக்காட்சியின் வாயிலாக அவளுக்கு கோரிக்கை வச்சேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டீங்க? எவ்வளவு முதலீடு ஈர்த்தீங்க? அதனுடைய நிலை என்ன? எத்தனை தொழில் துவங்கப்பட்டுகின்றது? எந்தெந்த நிலையில் இருக்கின்றது? எத்தனை தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது? எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொன்னா வெள்ளை பேப்பரை எடுத்து காட்டுறார். வெள்ளை பேப்பரை எடுத்து தொழில்துறை மந்திரி காட்டுறார். அவர் உண்மைதான் சொல்லிட்டார். எதுவுமே செய்யல. செஞ்சா தானே காட்ட முடியும். வெள்ளை பேப்பரை காட்டுறது தான் அவருடைய சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் புதிய புதிய தொழில் தொடங்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2015 தொழில் முதலீட்டை மாநாட்டை சென்னையிலே நடத்தி சுமார் 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம். சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக நாங்க அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இப்ப பயன்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு தொழிற்சாலையுடைய உற்பத்தி பெரிய இருக்குது. அண்மையில் பக்கமா விளம்பரம் கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல முடியல. இன்றைக்கு தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி 11.19 அப்படின்னு சொல்றாங்க.
திரு ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லிச்சு, திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுமையா தொழிற்சாலை இயங்கல. அண்ணா திமுக ஆட்சியில அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்த காரணத்தால உற்பத்தி பெருகி இன்று தினம் பொருளாதார வளர்ச்சி தமிழகத்தில் முதன்மையா இருக்குது. நீங்க கொண்டு வந்து அந்த தொழிற்சாலை உற்பத்தி பெருகல. அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வந்த தொழிற்சாலை மூலமா இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி எட்டிக்கு என்று சொன்ன முழுமையா பதிலே இல்லை. அத்தனையும் பொய். நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு இருக்கார். பாலத்தை நாம தான் திறந்தோம். பாலத்தை பல பாலத்தை நம்ம கட்டுறோம். ரிப்பன் வெட்டி திறக்கிறார். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து, ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆட்சிக்கு பொறுப்பேற்று ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சுதா? ஏன் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களுடைய கோரிக்கை ஏற்று திருவள்ளூர்ல மாவட்ட தலைநகரத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 400 கோடியில் கட்டுனது நாம திறந்தது ஸ்டாலின். எவ்வளவு கொடுமை பாருங்க. 6 மாவட்டம், புதுசா 6 மாவட்டத்தை நாங்க உருவாக்கணும். நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் 6 புதிய மாவட்டத்தை கொண்டு வந்து நிர்வாகத்திற்காக கொண்டு வந்து செயல்படுத்தி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டத்தையாவது உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா? சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம். இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த சென்னை மாநகர மக்கள், சென்னை புறநகர பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அம்மா இருக்கின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்தியாவிலேயே, தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி மத்தியிலே அனுமதி பெற்று அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்த பெருமை அண்ணா திமுகவை சேரும். 63,000 கோடி கொண்டு வந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அங்க இருக்கின்ற உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து கலைவாணரை அடிக்கல் நாட்டினேன். இது அண்ணா திமுக சாதனை. இப்படி எந்தாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடிஞ்சுதா? எதுவுமே இல்லாத ஊழல் மட்டும் செய்கின்ற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்புன்னு சொன்னார். அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் சொன்னார். அரசு ஊழியர்களை நம்பி திமுக வாக்களிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது. எவ்வளோ முறை முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. அந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த செவி சாய்க்கல. பிறகு வேற வழி இல்லாம ஆட்சி முடிய போகுது. 6 மாசத்துக்கு முன்பு எல்லா சங்கங்களும் போராடிச்சு. பிறகு ஸ்டாலின் ஒரு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பெயரை வச்சு ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சார். இது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து சில மாற்றம் செஞ்சு அறிவிச்சிட்டார். சில சங்கங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. அரசு ஊழியர்கள் கேட்பது பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். பழைய ஓய்வு திட்டத்தில் அரசு ஊழியருடைய பங்களிப்பு இல்லை. திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட அந்த பென்ஷன் திட்டத்தில் அரசு ஊழியருடைய பங்களிப்பு இருக்குது. ஆக இன்றைக்கு அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பதற்றத்தில் இருக்கிறாங்க.
இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற சூழ்நிலையிலே அவள் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு கஷ்டம், கை கால் ஊனமுற்றவங்க, கண் பார்வையற்றவங்க, 2 நாளைக்கு முந்தி அவர்கள் பென்ஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்களை ஒரு பஸ்ஸில் அடைச்சிட்டு போய் வெடி வரைக்கும் ஒரு பகுதியில் அவங்களே அந்த பஸ்ஸிலேயே அடைக்க வச்சு அவளை சித்திரவதை பண்ணி, அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் இந்த அரசு சம்பாதித்திருக்குது. அந்த மாற்றுத்திறனுடைய சாபம் அவளை சும்மா விடாது என்பதை நேரத்தில் தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல வாக்குறுதி கொடுத்தார். அரசு ஊழியர்களுக்கு பல ஓய்வு திட்டம் நிறைவேற்றல, செவிலியர்களுக்கு நிரந்தர பணி செயல்படுத்தல, போராட்டம், தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றல, அவர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் அவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இப்படி தமிழ்நாடு போராட்ட களமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலிலே இதையெல்லாம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள். மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா கண்ட கனவை இந்த நாட்டு மக்கள் நிறைவேற்றுகின்ற விதமாக ஒரு பொற்கால ஆட்சி தமிழகத்திலே மலர அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு அத்தனை பேரும் துணைக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி. அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி. மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்களை இன்றைக்கு தெரிந்து அதற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நாடு வளர்வதற்கு இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைந்து மக்களை சந்திக்கின்றது. சட்டமன்ற தேர்தலிலே அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்கி அண்ணா திமுக வெற்றி பெற நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, முதற்கட்டமா அண்ணா திமுக சார்பா பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். இந்த அறிவிப்புகள்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டாலின் பயந்து போய் அவர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குலவழக்கு திட்டம், குடும்ப அட்டையில் இருக்கின்ற நம்முடைய அந்த குடும்ப தலைமை தாங்கின்ற அந்த பெண்மணியின் மீது வங்கியில் மாதந்தோறும் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இப்போ மகளிருக்கு தான் கட்டணம், நகரத்தில் நம்முடைய நகர பேருந்தில் மகளிருக்கு கட்டணம்லாம் பயணம் செய்கிறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாக பயணம் செய்யலாம். இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஏழைகள் வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு, அடுக்குமாடி வீடு கட்டித்தரப்படும். அதிலே குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது பட்டியலின மக்கள், அவர்கள் வீடு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு தனியாக அண்ணா திமுக ஆட்சியில் இடத்தை அண்ணா திமுகவை வாங்கி அற்புதமாக காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அம்மா இருசக்கர வாகனம், இந்த நகர்ப்புறம் இருக்கின்ற நம்முடைய பெண்கள் குறித்த நேரத்துக்கு பணிக்கு செல்ல வேண்டும், பணி முடிந்த பிறகு வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில் கொடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் அம்மா மறைந்தாங்க. இருந்தாலும் அம்மாவுடைய அரசு அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தோம். திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும். 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்படும். நம்முடைய மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை அரசாங்கமே திருப்பி செலுத்தும். எல்லா குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 3 சிலிண்டர் அண்ணா திமுக அரசு அமைதியுடன் வழங்கப்படும். தமிழ்நாடு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது ஏதாவது அசம்பாவித்தில் உயிரிழந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு காப்பீட்டு தொகை வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டிலே அந்த போட்டியிலே கலந்து கொண்ட காளைகள் இன்சூரன்ஸ் அரசாங்கமே செலுத்தும். அதேபோல் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க பெற்ற வட்டினை கடன் மற்றும்
அதை தள்ளுபடி செய்யப்படும். வங்கியில் நகரத்தில் நடைபாதை ஓரங்களிலே சாலை ஓரமாக கடை வச்சிருப்பாங்க. அந்த சாலை ஓரமாக கடை நடத்துகின்றவர்கள் கூட்டுறவு வங்கியில வாங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய நகர்ப்புறத்தில் இருந்து ஆட்டோ புதிதாக வாங்கிட்டு ஆட்டோ சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இப்படி பல திட்டம் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே செயல்படுத்தப்படும். இன்னும் தேர்தல் அறிவிப்பு நிறைய இருக்கின்றது. ஒரு வலிமையான பாரதம், வளமான தமிழகம் உருவாக்குவதற்கு அதிமுக பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய ஆதரவை பெரும் பெரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர் சோர் பெஞ்சமின் அவர்களுக்கும் திரு மாதவரம் மூர்த்தி அவர்களுக்கும் திரு பி.வி. ரமணா அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பலராமன் அவர்களுக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு குரலரசு ஜெயபாரதி அவர்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகள் திரு திண்டுக்கல் உத்தமராஜ், திருமதி ஆர் இந்திராணி, திருமதி ஜே தேவகி, திரு முகப்பேர் பாலன், திரு கே ரவி, திரு எஸ்பிஆர் கிஷோர், நகர செயலாளர் திரு PTMSA பிரகாஷ், திரு ஆர்சிடி ஹேமந்திரன், திரு ஆவடி சங்கர், திரு என் ஐயனார், திரு KP முகுந்தன், திரு ஜே ஜான் MC, திரு CV மணி, திருமதி டி மீனா பாண்டியன், திரு மலைராஜன், திரு பேராசிரியர் டாக்டர் M ராமசாமி, திரு RCT கோவிந்தராஜ் என்று கமல், திரு கலைமாமணி செல்லின் செல்வார், திரு ஆவடி குமார், திரு டி மகேந்திரன், திரு LN சரவணன், திரு MD மைக்கேல்ராஜ், திருமதி வனிதா சாக்ரடிஸ், திரு டாக்டர் எஸ் டேவிட் ராஜன், திரு எஸ் பாஸ்கர், திரு TV அறிவரசன், திரு ஜான் பீட்டர், முன்னாள் நகரமன்றத்தில் திரு ருக்மாங்கதன், திரு எஸ் லட்சுமியா, திரு M ரமேஷ், திரு பி காந்தி, திரு கே தினேஷ்குமார், திரு டி நிவாச திலக், திரு பிரபாகரன், திரு டன்லப் எஸ் வேலன் மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த சென்னை மேற்கு மாவட்ட செயலர் திரு ஜி பாஸ்கர், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலர் பாஜக கட்சியை சேர்ந்த திரு ராஜசிம்ம மகேந்திரன் என்கிற அஸ்வின்குமார், பாமக மாநில முன்னாள் துணைத் தலைவர் நகரமன்ற முன்னாள் தலைவர் திரு KN சேகர், பாமக திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலர் திரு அனந்த கிருஷ்ணன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் முன்னாள் MLA திரு எஸ் வேதாச்சலம், பாமக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலர் திரு லக்கி முருகேசன், புரட்சி பாரதம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு MP கண்ணதாசன், புரட்சி பாரதம் ஆவடி தொகுதி மாவட்ட செயலாளர் திரு பிரீஸ் பன்னீர் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு ஆர் சுந்தரம், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் திரு SRK மனோகரன், புதிய நீதி கட்சி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு M ஆனந்தன், புதிய நீதி கட்சி திருவள்ளூர் மேற்கு